இந்தியா முழுவதும் 200 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க பிரிட்டிஷ். ஆனா அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ் கைகளுக்கு போறதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்தவாசின்னு சொன்னா நம்புவீங்களா? 18ஆம் நூற்றாண்டுல ஆசியாவையும் அமெரிக்காவையும் யார் அதிகமா கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளுக்கு மத்தியில பெரிய அளவுக்கான போருங்கிறது தொடங்குச்சு. 7 வருஷம் நடந்த அந்த போர்ல பிரிட்டனும் பிரான்ஸும் தான் 2 பெரிய தலைக்கட்டு. மாறி மாறி அணிகளை பிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இந்தியாவை யார் கண்ட்ரோல் பண்றதுங்கிற சண்டையும் ரொம்ப பெருசா ரொம்ப வருஷமா நடந்துகிட்டே இருந்துச்சு. வட இந்தியால எப்போ பிரிட்டிஷோட கைகளுக்கு போயிருச்சு. ஆனா தென்னிந்தியாவில் அது வரைக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரெஞ்சு. ஆனா அதுக்கு எண்டு காடுங்கிறது வந்தவாசியில நடந்த போர்ல தான் வந்துச்சு. 1760 ஜனவரி மாசம் 22ஆம் தேதி காம்டே லாலி அப்படிங்கிற பிரெஞ்சு ஆபீசருடைய படைகளுக்கும் சர் ஐட் கூட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆபீசருடைய படைகளுக்கும் நடுவுல வந்தவாசியில ஒரு போருங்கிறது தொடங்குச்சு. அந்த போர்ல பிரெஞ்சு படுதோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களால திரும்பி எந்திரிக்கவே முடியல. பாண்டிச்சேரியோட அவங்களோட ஆதிக்கம்ங்கிறது அடங்கிருச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷுடைய கைகளுக்கு போயிருச்சு. இந்தியாவே பிரிட்டிஷுடைய கைகளுக்கு போனதுக்கு அப்புறமா 7 வருஷம் நடந்த அந்த போரும் முடிவுக்கு வந்துச்சு. பிரிட்டிஷ் ஒரு வல்லரசு நாடா உலகத்துல